நேற்றைய தினத்திலே மார்க்கு சுவிசேஷத்தை குறித்தும் அதற்கு முன்பு மத்தேயுவின் சுவிசேஷத்தை குறித்தும் நாம் தியானித்திருக்கிறோம். சுவிசேஷங்கள் மொத்தம் 4. மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷங்களையும் 4 பேர் எழுதியிருக்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷத்தை மத்தேயு, மார்க்கு சுவிசேஷத்தை மார்க்கு, லூக்காவின் சுவிசேஷத்தை லூக்கா, யோவானின் சுவிசேஷத்தை யோவான். இந்த 4 பேருமே கூட இயேசு கிறிஸ்துவை 4 கோணங்களிலே உலகத்திற்கு காண்பிக்க முயற்சிகளை செய்தார்கள். மத்தேயு இயேசு கிறிஸ்துவை யூதர்களுக்கு ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக வெளிப்படுத்தி மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினான். மார்க்கு இயேசு கிறிஸ்துவை ரோமர்களுக்கு ஒரு ஊழியக்காரராக, நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஆனால் ஊழியம் செய்வதற்காகவே வந்தேன், எனவே அவர் ஒரு ஊழியக்காரராக, சர்வன்டாக ரோமர்களை மனதிலே வைத்து மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினான். மத்தேயு யூதர்களை மனதில் வைத்து மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினான். அதாவது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலோடு இவர்கள் இந்த சுவிசேஷங்களை எழுதினார்கள். அதேபோல மார்க்கு ரோமர்களை மனதிலே வைத்து இயேசு கிறிஸ்துவை ஒரு ஊழியக்காரராக வெளிப்படுத்தி மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினான். அதேபோல லூக்கா கிரேக்கர்களை மனதிலே வைத்து இயேசு கிறிஸ்துவை ஒரு முழுமையான மனிதன் என்று அவர்களுக்கு அறிமுகம் செய்கிறான். யோவான் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக, சாட்சாத் தேவனாக உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தான். இப்படி இந்த 4 பேருமே 4 பேர் எழுதின 4 சுவிசேஷங்களில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று எப்படி 4 திசைகள் இருக்கின்றனவோ அதேபோல 4 தரப்பட்ட மக்களுக்காகவும் 4 சுவிசேஷங்களை அவர்கள் எழுதினார்கள். மார்க்குவின் சுவிசேஷத்தை குறித்து நாம் மிக தெளிவாக தியானித்திருக்கிறோம். மத்தேயுவின் வாழ்க்கையை குறித்தும் மிகவும் விவரமாக நாம் பார்த்துவிட்டோம். தொடர்ந்து இன்று லூக்காவை குறித்து இன்னும் அதிக விவரமாக தெரிவிக்க விரும்புகிறேன். தேவன் ஒரு நபரை பார்க்கிறார். அந்த நபர் ஒரு யூதன், யூத மதத்தை அதிகமாய் நம்புகிறவன். அந்த மதத்தினுடைய சித்தாந்தங்களை, அந்த மதத்தின் விசுவாசங்களை மிக உறுதியாய் நம்பின ஒரு நபர். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு கூட்டம் புதிதாக வந்தது. யூதர்களாக இருந்தபோதும் கூட அவனோ அவனோடே கூட இருந்தவர்களோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விசுவாசம், ஒரு புது கூட்டம் எழும்பி வந்தது. அந்த கூட்டம் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்று, இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்று பிரசங்கிக்க வந்தார்கள். அது இந்த நபருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் ஒரு தெய்வகுமாரன் அல்லவென்று, அதேபோல் அவர் மேசியா அல்லவென்று, யூதர்களுக்கே விரோதமான ஒரு நபர் என்று எண்ணி பரிசேயர்களும் அதிகாரிகளும் ஆசாரியர்களும் சாஸ்திரிகளும் இவர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரேடியாக அந்த மெசியாவுக்கு விரோதமாக குற்றம் சுமத்தி அவரை சிலுவையிலும் அறைந்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் விசுவாசிக்கவே இல்லை இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்பதை. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? மேசியா ராஜாவைப் போல் வருவார் என்று, வந்து ஆளுகை செய்வார் என்று நினைத்தார்கள். எஸ், இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கட்டாயமாக அவர் ஆளுகை செய்வார். தாவீதின் சிங்காசனம் நித்தியமும் இருக்கிறது என்று தேவன் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் அந்த சிங்காசனத்தின் மீது அவர் இருப்பார். ராஜாதி ராஜாவாக அவர் ஆளுகை செய்வார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்கிற உண்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்படி உணர்ந்து கொள்ளவில்லை என்பதனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சத்துருவாக நினைத்து கடைசியில் அவரை சிலுவையிலும் அறைந்து விட்டார்கள். அதே சித்தாந்தத்தை இந்த நபரும் நம்பினான். எனவே ஒரு தீர்மானம் எடுத்தான். அந்த தீர்மானம் என்னவென்றால், எது என்ன ஆனாலும் சரி, இந்த யூத சித்தாந்தத்துக்கு, யூத நம்பிக்கைக்கு, விசுவாசத்துக்கு விரோதமாக, எதிராக தயாராகிக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை, இந்த ஜனங்களை அடையாளம் தெரியாதபடி செய்துவிட வேண்டும் என்று சொல்லி
அதற்கேற்ற தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தி எங்கே கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்களோ அங்கேயே அவர்களை அடிப்பது, அங்கேயே அவர்களை கொல்வது, அவர்களை இழுத்துக்கொண்டு வந்து சிறையில் அடிப்பது, இன்னும் சித்திரவதைகளை செய்வது, இதையே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கடமையாக வைத்துக் கொண்டான். அந்த கடமை என்னவென்றால், கிறிஸ்தவத்தை இந்த உலகத்திலே, குறிப்பாக அவர் இருக்கிற அந்த பகுதியிலே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று இந்த நபர் கங்கணம் கட்டிக்கொண்டு கிறிஸ்தவர்களை மிகவும் சித்திரவதை செய்த நாட்கள் அவை. அதற்காகவே அந்த நபர் தமஸ்குவின் வழியாய் போய் தமஸ்குவிலே இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும், அவர்களை அடிக்க வேண்டும், அல்லது சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும், சொல்லப்போனால் கொன்றுவிடவும் வேண்டும் என்ற எண்ணத்தோடு போய்கொண்டிருக்கிற போது ஒரு மத்தியான வேளையில, மட்ட மத்தியானத்துல தனக்கு முன்பாக மிகவும் பிரகாசமான ஒரு ஒளி தோன்றிற்று. அதை பார்க்க முடியாமல் திடீரென்று கீழே விடுகிறான். சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற ஒரு சத்தத்தை கேட்கிறான். கண்களெல்லாம் நடுங்கிடுச்சு. நீங்க யாரு ஆண்டவரே என்று கேட்கிறான். அப்பொழுது அவனுக்கு கிடைத்த பதில், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நானே. ஆண்டவரே, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? பவுலின் வாழ்க்கையிலே அவன் செய்த முதல் ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த நொடிப்பொழுதில் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டானோ அந்த நிமிடத்திலேயே சவுல் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவினிடத்தில் அர்ப்பணித்துவிட்டு கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன் சொன்னார், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து அவனை அனனியாவினிடத்தில் அனுப்பினார். அவனும் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டான், ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானமும் எடுத்துக்கொண்டான். தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்துக்காக முழுமையாக அர்ப்பணித்து விட்டான். வாழ்ந்தால் இனி இயேசுவுக்காகத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ரோஷத்தோடு கூட, வைராக்கியத்தோடு கூட அவன் நின்றான். அப்படி அவனுடைய வாழ்க்கையில, அதாவது அதுவரைக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சபைகளுக்கும் விரோதமாக செயலாற்றிக் கொண்டிருந்தவனான பவுல் மனம் திரும்பிவிட்டான் என்கிற விஷயம் அன்றைய சீஷர்களால் கூட நம்ப முடியவில்லை. அந்த அளவுக்கு பயங்கரமாக அவனுடைய நடத்தை இருந்தது. அப்படிப்பட்ட சமயத்துல பர்னபா பவுலை குறித்து கேள்விப்பட்டு, பவுல் உண்மையாகவே மனம் திரும்பிவிட்டான், ரட்சிக்கப்பட்டான் என்று உணர்ந்து பவுலை எருசலேமுக்கு அழைத்து வந்தான். எருசலேமுக்கு அழைத்துக் கொண்டு வந்தபோது சீஷர்கள் பயந்தார்கள். துன்மார்க்கன் அல்லவா, துஷ்டன் அல்லவா, சபையோரை பயங்கரமாய் துன்பப்படுத்தினவன் அல்லவா என்று பயந்தார்கள். அப்பொழுது பர்னபா பவுலை அறிமுகம் செய்து வைத்து அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். பவுல் மனம் திரும்பி விட்டான். எனவே பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று எருசலேமிலே இருந்த சபைக்கு பவுலை அறிமுகம் செய்தது பர்னபாதான். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பேதுருவாக இருந்தாலும், யோவானாக இருந்தாலும், அல்லது கூட இருந்த சீஷர்கள் எல்லோருமே, எருசலேமில் இருந்த எல்லோருமே சந்தோஷப்பட்டார்கள். ஒரு துன்மார்க்கன் சரியாகிவிட்டான், துன்மார்க்கன் மனம் திரும்பி இருக்கிறான். தொடர்ந்து எருசலேமிலே பவுல் மிக தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கையில், முந்தானேத்து வரைக்கும் கிறிஸ்தவர்களை இம்சித்துக் கொண்டிருந்தவன், கிறிஸ்தவர்களை பயங்கரமாய் அடித்தவன், கொலை செய்தவன், சிறைச்சாலையிலே கொண்டு அடைத்தவன், இப்ப சடனா அப்படி மனம் திரும்பிட்டான். எப்படி சடனா தன்னோட ரூட்டை மாத்திக்கிட்டானே என்னது? சடனா அவங்க பக்கம் போய் நிற்கிறானே என்னது? இப்போ அவங்க பட்சமா பேசுகிறானே என்று சொல்லி அதுவரைக்கும் அவன் பட்சமாய் நின்றிருந்தவர்கள் எல்லாம் எப்பொழுது பவுல் ஆண்டவரை குறித்த சாட்சியை சொல்ல ஆரம்பித்தானோ அப்பொழுதே பவுலை கொல்ல சதித்திட்டம் தீட்டினார்கள். இந்த விஷயம் சீஷர்களுக்கு தெரிய வந்தது. அதனால் அவர்கள் நடுராத்திரியில் பவுலை ஒரு கூடையின் வழியாக மேலிருந்து கீழிறக்கி எருசலேமிலிருந்து அனுப்பி வைத்து விட்டார்கள். அவன் மீது கொலை முயற்சி நடக்கப் போகிறது என்று பவுலை எருசலேமை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். எனவே பவுல் போய்விட்டான். பவுல் தர்சு என்கிற பகுதியை சேர்ந்தவன். எனவே அந்த தர்சுவுக்கு அவன் போய்விடுகிறான். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், பைபிள்ல இந்த பவுல் செய்த அந்த இம்சைகளினாலே எருசலேமிலே இருந்த சபையெல்லாம் சீர்கெட்டு போனது. பயங்கரமான இம்சைக்கு உட்பட்டு எருசலேமிலே இருந்த அன்றைய சபை சிதறிப் போயிற்று. அப்படி சிதறுண்டு போனவர்கள் அந்தியோகியா என்ற பகுதிக்கு சென்று அங்கே சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்படி அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த அந்தியோகியா பட்டணத்திலே அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துவதற்கு
எருசலேமிலே இருந்த சபை மூப்பர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பர்னபாவையும் அந்தியோகியாவில் இருக்கிற ஜனங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பர்னபாவையும் கூடவே சீலாவையும் அந்த அந்தியோகியா பட்டணத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே போய் இவர்கள் பார்த்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கிருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் கேட்ட சுவிசேஷத்தை அங்கீகரித்து நேர்த்தியாய் சபையை உருவாக்கி தேவனை சேவித்துக் கொண்டிருக்கையில் பர்னபா அதேபோல சீலா இருவரும் அங்கே நடக்கிற ஊழியத்தை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஊழியம் பலமாய் நடந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் பர்னபாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த அந்தியோகியா என்ற இந்த பகுதிக்கு பக்கத்துல தானே பவுல் இருந்தான். இப்போ அந்த பவுல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எங்க இருக்கிறான், போய் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் என்று சொல்லி, ஜாக்கிரதையா நீங்க பைபிளோட கடைசி பக்கத்துக்கு வாங்க. அதாவது நம்முடைய வேதாகமத்துல கடைசி பேஜில் நாம பார்த்தோம்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் செய்த பட்டணங்கள் அப்படின்னு ஒரு மேப் இருக்கு இல்லையா? மேப்ல இந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்தியோகியா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இதை பற்றித்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்தியோகியா. அதுக்கு கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா இங்க தர்சு என்கிற ஒரு இடம் இருக்கு. அதாவது அந்தியோகியாவுக்கு இந்த தர்சு ரொம்ப பக்கத்துல தான் இருந்திருக்கு. சோ அந்தியோகியாவுக்கு வந்திருந்த பர்னபா, தர்சு என்னுடைய நண்பனாகிய பவுலுடைய ஊர் அல்லவா, சரி அவன் எப்படி இருக்கான் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி பவுலை சந்திப்பதற்காக தர்சுவுக்கு போகிறான். ஏறக்குறைய ஒரு 10 வருடங்கள் கடந்து போயிற்று. எருசலேமிலிருந்து பவுல் அனுப்பப்பட்டு ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்னும் அக்யூரேட்டா சொல்லலாம் 12 to 13 years. எப்பவோ பார்த்தோம் இந்த தர்சு ஊரானாகிய பவுல. இப்ப எப்படி இருப்பான்? ஊழியம் பண்ணிக்கிட்டு இருப்பானோ, இல்ல ஊழியம் பண்றதை விட்டுருப்பானோ, அல்லது ஆவிக்குரியவனா இருக்கிறானா, இல்ல அதுக்கு நேர்மாறா இருப்பானா, சாட்சியோடு இருப்பானா, அல்லது சாட்சியை கெடுத்திருப்பானா, எப்படி இருப்பான்? இப்படி எத்தனையோ கேள்விகளோடு கூட பர்னபா தர்சுவுக்கு போகிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது நீங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த நாட்கள்ல நல்ல ஆவிக்குரியவரா இருந்திருக்கலாம், உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிருக்கலாம், உங்க கூட சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். ஆனா ஒரு 10 or 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஃப்ரெண்டை, அந்த சகோதரரை நீங்க சந்திக்கும் போது நீங்க அவரை ஆவிக்குரியவரா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சில சமயங்கள்ல அதே மாதிரி ஆவிக்குரியவர்களா இருக்கலாம், அல்லது ஆவிக்குரியவர்களா இல்லாமையும் போயிருக்கலாம். உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு ஆட்பட்டிருக்கலாம். வசனத்துக்கு விரோதமான வாழ்க்கை கூட வாழ்ந்து சாட்சியை இழந்து போன நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஹவவர், அல்லது முன்பை விட அதிக விசுவாசமுள்ளவராய் ஊழியம் செய்கிறவராய் கூட இருக்கலாம். ஒருவேளை உன் வாழ்க்கையை குறித்தே நீ இப்படி கேள்வி கேட்டால், 10 வருஷத்துக்கு முன்னால உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? 10 இயர்ஸ்க்கு முன்னால இருந்ததை விட இன்னைக்கு ஆவிக்குரிய விஷயத்துல பலமா இருக்கியா, பலவீனமா இருக்கிறியா? 10 இயர்ஸ் பேக் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு இருந்துட்டு இன்னைக்கு ஒருவேளை அந்த வைராக்கியத்தை இழந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில அவைகள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஒன்றுமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, கொஞ்சம் யோசிச்சு பார். சரி, எனக்கு எவ்வளவோ கேள்விகளோடு பர்னபா தர்சுவுக்கு போகிறான். அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம் என்றால், தர்சுவிலே பவுலை மீட் பண்ணினான். அதே ரோஷம், அதே வைராக்கியம், அதே உறுதி, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற அதே உறுதி கண்டதும் பர்னபா ரொம்ப சந்தோஷப்பட்டான். பவுலோட கூட பேசி, பவுல், எத்தனை காலம் தனியா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருப்ப, நீ வந்துரு, நம்ம சேர்ந்து ஊழியம் செய்யலாம். அந்தியோக்கியா என்கிற அந்த பட்டணத்துல அற்புதமா ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு, அற்புதமா எழுப்புதல் உண்டாகிட்டு இருக்கு, எனவே நீயும் வா என்னோடு கூட அப்படின்னு சொல்லி பர்னபா பவுலை அந்தியோக்கியா என்கிற அந்த ஊருக்கு, அங்கே நடக்கிற ஊழியத்திற்கு, சபைக்கு அறிமுகம் செய்து வைக்கிறான். இதெல்லாத்தையும் நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வரப்போகிற நாட்களிலே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை குறித்தும் நாம் தியானிக்கப் போகிறோம் அல்லவா? அதற்காக இப்பொழுதிலிருந்தே ஒரு பிளாட்ஃபார்ம் போட விரும்புகிறேன். புரிய வேண்டும் என்றுதான் முன்னதாகவே சொல்லுகிறேன். சோ அங்க என்ன நடக்குது? பர்னபாவும் பவுலும் அந்த அந்தியோகியாவிலே அற்புதமான ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் பேசினார். அவர் என்ன சொன்னார் என்றால், பர்னபாவையும் சவுலையும், அதாவது அப்பொழுது சவுல் என்றே அழைக்கப்பட்டா, நாம பவுல்னு வச்சுக்கலாம், பர்னபாவையும் பவுலையும் நான் எதற்காக தெரிந்து கொண்டேனோ அதற்காக அவர்களை பிரதிஷ்டை செய்யுங்கள், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர்களை அனுப்பி வையுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னபோது அந்தியோகியாவிலே இருந்த சபை உபவாசம் இருந்து உருக்கமாய் ஜெபித்து பவுலையும் பர்னபாவையும் சுவிசேஷ ஊழியம் செய்ய அனுப்பி வைத்தார்கள். அப்படி அவர்கள் அனுப்பப்பட்ட போது பர்னபாவும் பவுலும் சேர்ந்து முதலாவது மிஷனரி பயணம், ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி,
முதல் பிரயாணம். அந்தியோகியா என்ற ஊரிலிருந்து அநேக பட்டணங்கள், அநேக தேசங்கள் பிரயாணம் செய்து ஊழியம் செய்தார்கள். பவுலும் அதேபோல பர்னபாவும். இவர்கள் அப்படி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த சமயத்தில்தான் மார்க் என்கிற பிரதர் என்ன பண்ணாரு? அதாவது அப்போ பர்னபாவும் அதேபோல பவுலும் ஒன்றாய் சேர்ந்து சுவிசேஷ ஊழியம் செய்ய பிரயாணமாய் போனபோது மார்க்கையும் அழைத்து போனார்கள். அந்த மார்க்கு அவர்களை திடீர்னு இடையில அவங்களையும் விட்டுட்டு ஊழியத்தையும் விட்டுட்டு பாதியிலே ஓடி வந்துடுறான். அதைத்தான் கடந்த நாட்களை தியானித்தோம். இந்த பர்னபா பவுல் 2 பேரும் சேர்ந்து முதலாவது மிஷனரி ஜேர்னியை முடித்துவிட்டு அநேக பட்டணங்களுக்கு சென்று வசனத்தை போதித்தார்கள். மாத்திரமல்ல, சில இடங்களில் தங்கி சபையையும் கூட ஸ்தாபித்தார்கள். அப்படி முதல் தடவை போய் திரும்பி வந்தாங்க. அந்தியோகியாவுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, நீங்க எங்களை அனுப்புனீங்க, நாங்க போனோம், அங்க அற்புதமான ஊழியம் நடக்குது. அநேக இடங்கள்ல எங்களை எதிர்த்தாங்க, சில இடங்கள்ல எங்களை அடிச்சாங்க. இருந்தாலும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டன, சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன என்று நேர்த்தியான ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறாங்க. செகண்ட் டைம் பவுல் பர்னபாவிடம் சொல்லுகிறான், நாம் முதல்ல போனோம் இல்லையா, போய் ஊழியம் பண்ணோம் இல்லையா, அப்படி வேதத்தை போதித்த இடங்களுக்கு மறுபடியும் போலாம். அங்க சகோதரர்கள் எப்படி இருக்காங்க, நம்முடைய பிரயாசத்தினுடைய பிரதிபலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி பவுல் தெரிவித்தான். இந்த விஷயத்தை நாம அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15வது அதிகாரம் வாசிக்கிறேன். 36வது வசனம். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். பவுல் பர்னபாவிடத்திலே சொல்லுகிறான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கு அற்புதமான ஊழியம், சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த பர்னபாவையும் பவுலையும் தன்னுடைய ஆவிக்குரிய பலகீனத்தினாலே பிரியும்படி செய்துவிட்டான். தம்பிமார், தங்கைமார், நீங்கள் ஊழியத்திலோ சபை ஊழியங்களிலோ பங்கு கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய நடத்தை, உங்களுடைய ஆவிக்குரிய செயல்கள் சபைக்குள்ளே ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும். ஊழியம் செய்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு ஊழியம் செய்யும் பாக்கியத்தை அருளியிருக்கிறாரா? என்றால் ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொள்ளுகிற உங்களுடைய நடத்தைகள் எல்லாம் 10 பேருக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்க வேண்டுமே தவிர, இருக்கிற சமாதானத்தை உங்களுடைய முட்டாள்தனத்தினாலே, மூர்க்க குணத்தினாலே, ஆவிக்குரிய அறியாமையினாலே அல்லது செய்கிற பாவங்களினாலே ஊழியம் செய்கிறவர்களுக்கு மத்தியிலோ அல்லது சபையோருக்கு மத்தியிலோ, சபை மூப்பர்களுக்கு மத்தியிலோ உங்களுடைய மூடத்தனத்தினாலே, அறியாமையினாலே, ஆவிக்குரிய பலவீனத்தினாலே, குறைவினாலே அவர்களுக்கு மத்தியில் மன வருத்தங்கள் வருவது, சமாதானமின்மை உண்டாக்குவது, அதற்கு காரணமாயிருப்பது நல்லதல்ல. அங்கே நிலவுகிற ஐக்கியத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை பாழாக்குகிற நபராக தயவு செய்து நீ ஊழியத்திலே பங்கெடுக்காதே. அது நல்லதல்லவே அல்ல. நாம கேட்டோம் இல்லையா, பர்னபா பாவம் எங்க போனா? தர்சுக்கு போனா. தர்சுவுக்கு போய் பவுலை தேடி கண்டுபிடிச்சு தனியாளா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்த பவுல் மேல அன்பு வச்சு அழைத்துக் கொண்டு வந்து அந்தியோகியாவுல ஊழியத்துல ஈடுபடுத்தி சேர்ந்து ஒன்றாக ஊழியம் செய்து கொண்டிருந்த சமயத்துல சடனாக மார்க்குவினுடைய ஆவிக்குரிய குறைபாட்டினாலே பவுல் சொன்னான், இல்ல பர்னபா, மார்க்கு ஊழியத்துக்கு ஒத்து வர மாட்டான். ஊழியத்தினுடைய வேல்யூ அவனுக்கு தெரியாது. தேவ ஊழியத்தின் மேன்மை அவனுக்கு தெரியாது. நாம உயிரையே பணயம் வைத்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் நம்மளையும் அப்படியே விட்டுட்டு, ஊழியத்தையும் பாதியிலேயே அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டான்னா மறுபடியும் நம்ம ஊழியத்திற்கு அது சரிப்பட்டு வராது. இப்படி முழுமையாக சீசன்ட் ஆகாத ஒரு நபரை ஊழியத்துல நம்ம கூட வச்சுக்கிறது நல்லதில்லை. நான் சொல்றத கேளு. இன்னும் வேற யாராவது நல்ல பையனை நம்ம கூட கூட்டிட்டு போலாம். சொன்னேன் அல்லவா, பர்னபாவுக்கு மார்க் ஒரு விதத்துல சொந்தக்காரன். அதனாலோ என்னவோ பர்னபா கட்டாய மார்க்குவை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னான். சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிற அபிப்பிராயம் என்னவென்றால், அங்கே ஆவிக்குரியவைகளை காட்டிலும் உறவுக்குத்தான் அதிக இடம் கொடுக்கப்பட்டதனால்தான் பர்னபா மார்க்கை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம் என்பது ஒரு வெர்ஷன். ஆனால் பவுலை பொறுத்தவரை அவன் தெளிவாக பேசக்கூடியவன், அதேபோல நேர்த்தியாய் ஊழியம் செய்கிறவன்.
அதனால அங்க என்ன நடக்குதுன்னா, நான் மார்க்கை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னான். சரி, அப்பவும் இஷ்டம். அதுக்கப்புறம் பவுல் அங்க அவசரப்படல. இப்ப தன்னோடு இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த பர்னபா தன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது, நீ மார்க்கை கூட்டிக் கொண்டு போகிறாய், நான் அவனை விட நல்லவனை கூட்டிட்டு போறேன், பார் யார் ஊழியம் நல்லா இருக்குன்னு, இந்த மாதிரி காம்படிஷனுக்குள்ள போகல. துரதிருஷ்டம் என்னவென்றால், இந்நாட்களிலே அநேக இடங்களிலே அநேக ஊழியர்களுக்குள்ள காம்படிஷன் தாங்க நடக்குது. ஊழியக்காரர்களுக்கும் மத்தியில் இருக்க வேண்டியது காம்படிஷன் அல்ல, தேவையானது கோஆபரேஷன். அன்று பவுல் காம்படிஷனுக்குள்ள போகல. பாரு, உன்னை விட அற்புதமா ஊழியம் பண்ணி காட்டுறன்னு சவாலையும் விடுக்கல, பிரார்த்தனை செய்தான். அங்கிருந்த சபை மூப்பர்களுக்கு சொன்னான். அவர்களும் ஜெபித்தார்கள். எல்லோரும் ஜெபிக்கையிலே எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். பவுலுக்கு துணையாக சீலா போனால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி, உங்களுக்கு நினைவிருக்கிறதா சீலா அங்க எதுக்காக வந்தான்? நல்லா கவனிங்க. அந்த அந்தியோகியா என்கிற அந்த ஊர்ல கடந்த நாட்களில் வந்த ஊழியக்காரர்கள் கொடுத்த சுவிசேஷத்தினால் அங்கே ஒரு சபை உருவாயிற்று. ஊழியம் அற்புதமாக நடந்து கொண்டிருந்தது. எனவே எருசலேமிலிருந்து மூப்பர்களை அனுப்பி வைத்தார்கள். அப்போஸ்தலர்கள், அதாவது பேதுரு, யோவான், இவர்கள் எல்லோரும் எருசலேமிலே இருந்ததினாலே அவர்கள் பர்னபாவையும் அதேபோல சீலாவையும், இவர்கள் மூப்பர்கள் என்பதனால் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட சபையை சரி செய்வதற்காக, வார்த்தையின் அடிப்படையிலே அவர்களை வழிநடத்துவதற்காக அனுப்பி வைத்தார்கள். பர்னபாவோட கூட சீலாவும் அங்கு வந்திருந்தான். சீலா ஏதோ சிறுவன் அல்ல, சீலாவும் பெரியவன் பிளஸ் தீர்க்கதரிசி. இவைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் அப்போஸ்தலருடைய நடபடிகள் வரும் நாட்களில் தியானிக்கப் போகிறோம் அல்லவா, அவற்றை நீங்கள் நல்லா வாசிச்சீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். அப்கோர்ஸ் சில சமயங்கள்ல நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு கதை வடிவத்துல சொல்லிடுறேன். எக்ஸாக்டா நான் சொல்ற கதை அங்க இல்லைனாலும் அதனுடைய சாராம்சம் அங்க அப்படியே தான் இருக்கும். சீலா பவுலோடே கூட பிரயாணமாகிறான். இது செகண்ட் ஜேர்னி, அதாவது 2வது பிரயாணம். இந்த 2வது பிரயாணத்திலே பவுலோடே கூட சீலா அனுப்பப்பட்டான். எனவே பவுலும் சீலாவும் சேர்ந்து, தயவு செஞ்சு கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். பவுல் சீலா அப்படிங்கும்போது சீலா ஏதோ வாலிபன் நினைச்சிடாதீங்க, அவன் மூத்தவன். சீலா பெரியவன் பிளஸ் தீர்க்கதரிசி. பர்னபாவோட யாரு போனது? அவனுக்கு துணையா ஊழியம் பண்றதுக்கு ஒரு வாலிபனை தெரிந்து கொண்டான். அதுவும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பக்குவமில்லாத ஒரு வாலிபனை அவன் தெரிந்து கொண்டான், பர்னபா. சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. நம் வாழ்வில் நம் ஆவிக்குரிய நடத்தைகள் தேவனுடைய விருப்பத்தின்படியும் நம்மை சுற்றியிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதகரமாகவும் இருக்க வேண்டுமென்றால் நாம் யாரை நட்பாக வைத்துக் கொள்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம், யாரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறோம் என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய பிரயாணத்திலே ஊழியத்திற்கு பக்குவம் இல்லாதவர்களை சேர்த்துக் கொள்வோம் என்றால் அவர்கள் உன்னுடைய ஊழியத்திற்கு சில சமயத்தில் தடையாக பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவார்கள். எக்ஸாக்டாக மார்க்குனால அதான் நடந்தது. ஆனா ஜாக்கிரதையா கவனிக்கும் போது பவுல் யாரை தெரிந்து கொண்டான்? சீலா என்கிற ஒரு பெரியவனை. பவுல் சீலாவை தெரிந்து கொள்ளுகிறான். வாசிக்கலாம். அதற்கு பின்பு 39வது வசனத்தை வாசிக்கிறேன். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபமூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பலேறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை என்ன செய்தானாம்? திடப்படுத்தினான். சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு. பர்னபாவும் மார்க்கும் போனபோது அந்தியோக்கியாவின் சபையின் சப்போர்ட் அங்க பார்க்க முடியல. ஆனால் பவுலும் சீலாவும் புறப்பட்ட போது அங்கிருந்த சகோதரர்கள் எல்லோருமே கூட துணையாக நின்றார்கள். போயிட்டு வாங்க, தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து வாருங்கள். சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவித்தார்கள், பவுலையும் சீலாவையும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பவுலும் சீலாவும் சேர்ந்து பிரயாணமாய் போகிறார்கள். அப்படி பிரயாணமாய் போகிற போது இப்ப நீங்க ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டிய விஷயம், அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே, அதாவது இதை எழுதியது யார் தெரியுமா? லூக்கா. அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்ற இந்த புத்தகத்தையும் எழுதியது லூக்காதான். எனவேதான் லூக்காதான் இந்த புத்தகத்தை எழுதினான். எனவேதான் உங்களுக்கு சில விஷயங்கள் இதில் புரிய வேண்டும். ஆக்சுவலாக லூக்கா யாரு?
எதற்காக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை எழுதினான்? இதெல்லாவற்றையும் நாம் தியானிக்கப் போகின்றோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எவ்விதத்திலே லூக்கா பவுலோடு கூட வைராக்கிய நிறைந்து ஆபத்து நிறைந்த பிரயாணங்களெல்லாம் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று பரிதபித்துக் கொண்டிருந்த ஒரு விசுவாச வீரன் லூக்கா. ஆபத்து இருக்கிறது என்றாலும், உயிரே போகலாம் என்று தெரிந்தாலும், ஆண்டவரே, நீர் நேசித்த சபையை விட்டு விலகாமல் பிலிப்பி பட்டணத்திலே இருந்த சபையை எப்படியெல்லாம் அவன் காப்பாற்றினான். அவனும் தீமோத்தேயுவும் சேர்ந்து அதற்கு பிறகு மறுபடியும் ஆபத்தோடே கூட பிரயாணத்தை பவுலோடு கூட செய்து எருசலேமுக்கும் வந்து அங்கே முழுமையாக உம்மை குறித்ததான எல்லா செய்திகளையும் தெளிவாய் சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின் அடிப்படையில் அற்புதமான சுவிசேஷத்தை எங்களுக்காகவும், ஆண்டவரே, இன்று கூட நாங்கள் தியானிக்கும்படி செய்த தயவுக்காய் உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் லூக்காவை தியானிக்கிற இந்த வேளையில அதற்கு பின்னால் இருக்கிற லூக்காவின் இதய வேட்கையை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. நானும் கூட லூக்காவைப் போல வாழ வேண்டும் என்ற உணர்வை அருளிச் செய்யுங்க ராஜா. இன்று கேட்டிருக்கிற உம்முடைய வார்த்தைகளின் சாராம்சத்தை ஒவ்வொருவரும் திரும்ப தியானிப்பதற்கும் உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கும் கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.